அன்பு உள்ளங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்று ஒரு அழகான தருணம். அத்தியாயம் 49. ஒரு யோகியின் சுயசரிதத்தில் ஒரு இறுதியான அத்தியாயத்தை பற்றி இன்று சொல்லி இந்த புத்தகத்தை இன்று நான் முடிக்கப் போகிறேன். இதற்காக நீண்ட காலம் எடுத்துக்கொண்டேன், அதற்காக மன்னிக்கவும். ஆனால் சில விஷயங்களை படிக்க வேண்டியிருந்தது, உணர வேண்டியிருந்தது. அதுவும் அதற்கு ஒரு காரணம். இந்த அத்தியாயத்தில் 1940 முதல் 1951 வரை பரமஹம்ச யோகானந்தர் அவர்களின் வாழ்க்கையில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 52 யோகானந்தர் அவர்கள் மகா சமாதி எழுதினார். அதை பற்றிய குறிப்புகளும் இந்த புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் முக்கியமான சில சம்பவங்கள் என்ன, 1940 அவருடைய வாழ்க்கையிலிருந்து 1951 வரை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அவர் தபால் மூலமாக இந்த யோகதா சத்சங்க சொசைட்டி ஆரம்பித்து அதன் மூலமாக அந்த கிரியா யோக தியான பாடங்களை மற்றவர்களுக்கு அனுப்பி கொண்டிருந்தார். இது மிகவும் மேற்கு உலகத்தில் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் உலகப் போர் நடந்து கொண்டிருந்த காலகட்டங்களில் லண்டன், அமெரிக்கா போன்ற இடங்களில் உள்ள மக்கள் போரினால் தங்களுடைய உள்முக அமைதியை கெடுக்க இயலாது என்ற உண்மையை இந்த கிரியாயோக பயிற்சியின் மூலம் தெரிந்து கொண்டனர். அதற்கான கடிதங்களும் அவருக்கு வந்து கொண்டே இருந்தது. அதற்கான தேவை, அவர் தான் செல்கின்ற பாதை சரியானதுதான் என்பதற்கு கிரியாயோக யோகிகள் கொடுத்து அவருக்கு அவர் என்ன இந்த கிரியாயோகத்தினால் எங்களுக்கு பயன் உள்ளது என்பதை அங்கங்க குழுக்கள் அமைத்து அவரவர்கள் தியானம் செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு போருக்கு நடுவில் இந்த மாதிரியான உள்முகமான அமைதியை தேடும் ஒரு மிகப்பெரிய பணியை யோகானந்தர் அவர்கள் ஏற்படுத்தி தந்தார்கள். இதில் மற்ற நிகழ்வுகள் என்ன அப்படின்னா, 1942 சர்வமத ஆலயம் என்ற ஒன்று கட்டமைக்கப்பட்டு அது ஹாலிவுட்டில் ஒய்எஸ்எஸ்க்காக அர்ப்பணிக்கப்பட்டது. 1947 கலிஃபோர்னியாவில் லாங் பீச் என்ற ஒரு இடத்திலும் ஒரு ஆசிரமம் அமைக்கப்பட்டது. 1949 லாஸ் ஏஞ்சல்ஸில் மலர்களின் அற்புதம் என்று அங்கே வந்து ஒரு குன்றுகள் நிறைந்த ஒரு இடத்துல ஒரு ஆசிரமம் அமைக்கப்பட்டது. அங்கும் புத்தரின் சிலை, இயேசுவின் சிலை, குவான் யின், பராசக்தியின் சீன உருவம், இவங்களோட சிலைகள் அங்கே நிறுவப்பட்டது. இது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான அழகான இடம் இந்த லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது பழைய அத்தியாயங்களில் அவர் சொல்லுவார், எனக்கு ரொம்ப பிடிச்ச இடங்களில் லாஸ் ஏஞ்சல்ஸில் எனக்கு இருக்கிற இந்த இடம் ரொம்ப ரொம்ப பிடித்தமான இடம் அப்படின்னு சொல்லுவார். காஷ்மீர் ஒரு இயற்கை அழகு கொட்டி கிடக்கும் இடம். அதற்கு பிறகு லாஸ் ஏஞ்சல்ஸை அவர் குறிப்பிடுவார். அதற்கு பிறகு 1950 எஸ்ஆர்எஃப் இந்தியா சென்டர், எஸ்ஆர்எஃப் கலிஃபோர்னியா, இந்த இடத்தில் ஒரு கட்டடம் அமைக்கப்படுகிறது. ஒரு 250 பேர் ஒரே நேரத்தில் உட்கார்ந்து தியானம் செய்யக்கூடிய அளவிற்கு இந்த அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. இப்படியாக இவருடைய பணிகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன. இப்போ இவருடைய உண்மையான சீடர்கள் கூட சில கேள்விகளை, சில பேர் சில விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள். இதன் போல தாள்களால் அச்சடித்த முறைகளை வைத்து யோகத்தை கற்றுக்கொள்ள முடியுமா? இது வந்து ஒரு சரியான பாதைதானா? ஒரு குரு பக்கத்தில் இருந்து கை பிடித்து சீடனை கூட்டி போக வேண்டிய அற்புதமான கலை அல்லவா இது? இதை எப்படி தபால் மூலம் சொல்லிக் கொடுக்க முடியும் என்பதையும் ஒரு கேள்விகள் நிறைய பேர் விமர்சனங்கள் வைக்கிறார்கள். அதற்கு யோகானந்தர் அவர்களுடைய பதில் என்னவாக இருந்தது அப்படின்றால், மேல்நாட்டில் இந்த மாதிரி செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப் என்ற நிறுவனத்தை தொடங்கி ஆத்ம விசாரத்தில் ஈடுபட்டு இருக்கிற பக்தர்களுக்கெல்லாம், அவர்களெல்லாம் தேன்கள் மாதிரி இருந்தால் அந்த ஒரு தேன் கூடாக அதை தேடி வரும், தேனீக்கள் தேடி வரும் ஒரு இடமாக எஸ்ஆர்எஃப் அமைய வேண்டும் என்பதும், யுக்தேஸ்வர் அவருடைய பரமஹம்ச யோகானந்தர் அவர்களின் குருவான யுக்தேஸ்வர் மற்றும் மகாவதார் பாபாஜியின் அவருக்கு இடப்பட்ட ஒரு கட்டளை, அதனால்தான் அவர் அதை செய்கிறார். மேலும் அவர் சொல்கிறார், ஒரு குரு நான் வந்து யுக்தேஸ்வர் மூலியமாக உருவாக்கப்பட்ட ஒரு மாணவன். அதே போல ஒரு குரு பக்கத்தில் இருந்து சொல்லி கொடுத்தல் தான் உயர்ந்த ஒரு வழி. ஆனால் அந்த வழி இல்லாத போது, அப்போ மற்ற சாமானியர்களுக்கு இந்த வழி மறைக்கப்பட்டுவிடும்.
அது மற்றவர்களுக்கும் உள்ளது உள்ளபடி கிடைக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் மட்டுமே அந்த தபால் மூலமாக கிரியாயோக பயிற்சி அளிக்கப்பட்டது. அங்கங்கே சில நிகழ்ச்சிகள் நடக்கும்போது அன்பர்கள் அங்கெங்கே கூடி அவர்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொண்டு கூட்டு தியானங்களிலும் ஈடுபட்டு அந்த ஆன்ம அனுபூதியை அடைவதற்கான பயிற்சியை மேற்கொண்டனர். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றும் இந்த OSS பாடங்கள் வீட்டிற்கு வந்து கொண்டிருக்கின்றன. இன்றைய நவீன விஞ்ஞான வளர்ச்சியின் மூலமாக உங்களுடைய செயலி மூலமாக கூட உங்கள் தொலைபேசிக்கு வருகின்றது. அதன் மூலமாக அதை கூட கற்றுக்கொள்ள முடியும். அதே போல் அங்கங்கே நடக்கும் சில நிகழ்ச்சிகள், குருவினுடைய வருகை இருக்கும்போது அவர்களை சென்று நேரில் பார்த்து கூட்டு தியானங்களில் கலந்து கொள்வதன் மூலம் கூட அன்பர்கள் இந்த கலையை கற்றுக்கொள்ள முடியும். இங்கே இருக்கிற இந்த வசதிகளை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இப்படியாக இந்த அத்தியாயத்தில் அவர் 1940 51 வரை நடந்த நிகழ்வுகளை அப்படியே கோர்வையாக எழுதியிருக்கிறார். இதில் ஒரு இடத்துல அவர் இயேசுவின் தரிசனம் கூட கிடைக்கப்பட்டது. அவர் ஒரு ரொம்ப சாந்தமான ஒரு முகத்தோட உதட்டருகில் ஒரு புனித கிண்ணம், ஆத்மார்த்தமான சில சொற்களை உதிர்த்தார். ஆனால் அதை வெளிப்படையாக இந்த புத்தகத்தில் எழுத முடியாது என்று சொல்லியிருக்கிறார். அதே போல் 1950-51 வாக்கில்தான் அவர் மொஹாலி என்ற ஒரு கலிஃபோர்னியாவில் ஒரு இடத்துல உட்கார்ந்து பகவத்கீதைக்கான உரையை எழுதி முடிக்கிறார். இன்றைக்கும் காட் டாக்ஸ் வித் அர்ஜுனா என்ற அந்த ஒரு புத்தகம் மிகப்பெரிய பொக்கிஷம். பகவத்கீதைக்கு அப்படி ஒரு விளக்கம், புரியக்கூடிய விளக்கம், சாமானியனுக்கும் புரியக்கூடிய விளக்கம், நாம் வாழ்க்கையில் அதை எப்படி பயன்படுத்துவது. பகவத்கீதையை ஒரு புராணமாக அர்ஜுனன் கிருஷ்ணனிடமிருந்து இந்த உபதேசத்தை பெற்றான் என்று மட்டும் சொல்லாமல், இந்த ஸ்லோகங்களுக்கு இதுதான் அர்த்தம் என்று மட்டும் சொல்லாமல் அதற்கான விளக்கங்களை கொடுத்து அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த இடங்களில் எப்படி பின்பற்ற வேண்டும், அதில் சொல்லப்பட்டு இருக்கிற அந்த கிரியாயோக யுக்திகளை நாம் எப்படி வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு அரிய பொக்கிஷத்தை அந்த நூலில் எழுதியிருக்கிறார். வாய்ப்பிருப்பவர்கள் கண்டிப்பாக அந்த காட் டாக்ஸ் வித் அர்ஜுனா என்ற புத்தகத்தை வாங்கி படிக்கவும். ஸோ இப்படியாக அவருடைய ரொம்ப அர்த்தமுள்ள வாழ்க்கை அது நடந்தது. அதே போல் ஒரு பெரிய மகான் தான் மறையும் போது கூட 1952 மார்ச் 7 அவருக்காக அவரை கௌரவிப்பதற்காக நடத்தப்பட்ட ஒரு விருந்தில் கலந்து கொண்டு அங்கு சொற்பொழிவாற்றி முடித்த பிறகு அவர் நினைவுடனேயே தன் உடலை துறக்கிறார். அதுதான் மகா சமாதி. தன் நினைவற்று உடல்நிலை சரியில்லாமல் அப்படி இல்லாமல் மகா சமாதி என்பது தன்னுடைய அந்த ஆனந்தமான உடனேயே அவர் தன்னுடைய உடலை விட்டு மகா சமாதி எய்கிறார். அதில் என்ன ஒரு பெரிய அதிசயம், இதெல்லாம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவருடைய உயிர் பிறந்த பிறகும் பல வாரங்களுக்கு அந்த கலிஃபோர்னியா ஆசிரமத்தில் வைக்கப்பட்டிருந்தது. அந்த இடத்தில் எந்த விதமான ஒரு உயிரற்ற உடலுக்கு என்னென்ன நேருமோ அந்த விதமான எந்த விஷயங்களும் அவர் உடலில் ஏற்படவில்லை. அவர் வாழும்போது மட்டுமல்ல, இந்த உடலை விட்டு ஒளிமயமாக மாறும்போதும் தான் யோகி என்பதை நிரூபித்து உள்ளார். இப்பேற்பட்ட இந்த மகானின் ஒரு புத்தகத்தை வாசித்து அதை உங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளும் ஒரு வாய்ப்பு எனக்கு அளிக்கப்பட்டதில் அந்த பிரபஞ்சத்திற்கும் குருவிற்கும் நான் வேறு என்ன வார்த்தை சொல்வது என்று தெரியவில்லை. நன்றி என்ற வார்த்தையை தவிர எனக்கு வேறு எதுவும் தெரியவில்லை. நான் மிகவும் பாக்கியவானாக என்னை கருதி கொள்கிறேன். இந்த புனித புத்தகத்தை என்னால் படிக்க முடிந்து அதை உங்களுக்கும் பகிர்ந்து கொள்ள முடிந்ததில் இதை கேட்ட நீங்களுமே பாக்கியசாலிகள் தான். எத்தனையோ பேருக்கு இப்படி ஒரு நல்ல விஷயம் இருக்கிறது என்பதே தெரியாது. இப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு கூட நமக்கு பிரபஞ்சம் அந்த விதிக்கப்பட்டிருந்த விதி இருந்தால் மட்டுமே அதையும் நாம் தெரிந்து கொள்ள முடியும். மீண்டும் மற்றொரு தொடரில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.